எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மி அளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எதற்கும் அஞ்சாத நாட்டு யாரையும் என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பேசுகிறவர் இப்போ போய் டெல்லியை போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன? அன்றைக்கி டெல்லிக்கு போனார் மார்ச் மாதம். நான் அங்கேருந்து எங்கள் டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டு 6 கார்கள் மாதிரி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த பழனிசாமி கட்சி ஆரம்பித்து என்னவோ 72லேருந்து நடத்துகிறவர் மாதிரி பேசுகிறாரு. மற்றவர்களால் அவர் என்ன தேர்தலில் நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா? எப்படியெல்லாம் புருடா விடுறாரு தீராரில் நின்றுட்டு. சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்றாரு. யாரு இப்போ செங்கோட்டையன் யாரோட கைக்கூலின்னு சொல்றாரு? டிடிவி தினகரனோட கைக்கூலியா இல்லை ஓபிஎஸோட கைக்கூலியா? அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு, எங்கே போய் சந்திக்கிறாரு? கரெக்டா? அதனால் பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அவர் தோல்வி பயத்தில் உணர்வது தெரிகிறது. உறுதியாக இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார். அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமியை புறங்கு தள்ளுவார்கள். அந்த 20% இந்த முறை 10% கீழே குறைய போகிறது என்பதுதான் உண்மை. சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சரை கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர் திருந்த பாடில்லை. புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா? நீங்க போய் அடிச்சு நொறுக்கணும், அவரெல்லாம் கட்சியில் சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்கள் கட்சியில் சேர்க்குது. இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? பழனிசாமி பெரிய காந்தியோட பேரம் மாதிரி நீங்கள் பேசிட்டு மற்றவர்களை தாக்கி பேசுகிறோம். உங்களை நாங்கள் தாக்க ஆரம்பித்தோம்னா நீங்கள் முக்காடு போட்டுட்டு வெளியில் வர முடியாது. அதுதான் உண்மை. அன்றைக்கு ஓட்டெடுப்பில் இவரை காப்பாற்றிய 122 எம்எல்ஏக்கள், அவர்களில் 18 பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னு முதலமைச்சர் பழனிசாமியை மாற்றணும்னு தான் அவங்க கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் கவுக்கணும்னு போகல.